வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. லேட்டாக தான் போட முடிஞ்சது. நாளை ரிவ்யூ ப்ளஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீக்லி லெவல்ஸ் அண்ட் மந்த்லி லெவல்ஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. இது லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டுடைய டேட்டா. மார்க்கெட்டுடைய டேட்டா படி இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, மண்டே மார்க்கெட், அதாவது இதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டா இருந்ததுனால நமக்கு ரேஞ்ச் ரொம்ப குறைவாக தான் கிடைச்சது. அந்த ரேஞ்ச் படி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ரெசன்ஸை ஃபர்ஸ்ட் கேண்டிலே ட்ரிகர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆன ஒரு கேண்டில் அகெயின் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட், அதாவது 10:25 இருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆனதை நம்ம பார்க்க முடியுது. இது பை அபோவுக்கு கீழே அப்படின்னாலே மார்க்கெட்டு செல்லு ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸா செல்லில் தான் இருந்தது அன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட்டு. அப்படி இருந்த போது நீங்க இந்த இடத்துல, அதாவது 3 மணி 2:30க்கு ஒரு பெரிய கேண்டில் 3 மணிக்கு கிடைச்சிருக்கும். இந்த ட்ரேடை நீங்க எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். நீங்க இதுல இருந்து 35 பாயிண்ட்ஸ் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் எக்ஸாக்டா திரும்பி இருக்கும். திரும்பினாலும் இந்த பிரைஸை போய் தொட முடியாம மார்க்கெட் கீழே ரிஜெக்ஷன் ஆச்சு. இந்த இடத்த நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனை கண்டிப்பா எடுத்திருக்கலாம். பட் ஆனா இந்த டைமுக்கு மேல நீங்க ட்ரேட அவாய்ட் பண்ணிருங்க, அல்லது டைரக்ஷன் மாத்தி எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களால நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. இதுதான் லாஸ்ட் மார்க்கெட்டுடைய டேட்டா சொல்லுது. சரிங்களா? ஓகே, நம்ம கொடுத்த பிரீமியம் லெவல் மட்டும் இப்ப பார்த்துருவோம். நம்ம அன்னைக்கு 23,900 கால் ஆப்ஷன் 173க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆனது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு கேண்டிலுக்கு மேல கரெக்டா 10:30க்கு கரெக்டா என்ன ஆயிடுச்சு, கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கு மேல எந்த ஒரு கேண்டிலுமே இந்த 173க்கு மேல போகவே இல்லை. ஸோ இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க இந்த இடத்துல நான் சொன்னபடி இந்த இடத்துல நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோயர் லோ பிரேக் அவுட் நான் சொல்லி கொடுத்தபடி கண்டினியூஸ் ரெட் கேண்டில் அப்படிங்கிறது இந்த கேண்டில் அகைன் இந்த கிரீன் கேண்டில் மாறி இருக்கு. இந்த பிரைஸ் தான் அதிகமா இருக்கு. இப்போ 143.35க்கு மேல மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆச்சுன்னு கவனிச்சு பாருங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. திரும்பவும் இந்த 143க்கு என்ட்ரி எடுத்துட்டு போனதுதான் இவ்வளவு பெரிய ரேலி. இது எவ்வளவு முடிஞ்சிருக்கு, நமக்கு இவ்வளவு தேவையில்லைன்னு நான் எப்பவுமே சொல்வேன். நமக்கு தேவையான டார்கெட் நீங்க ஒவ்வொரு இடத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் க்ளோஸ் வச்சுதான் மார்க்கெட் இந்த பிரைஸ்க்கு மேல போகுது. ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன அர்த்தம், மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன் பத்தி யோசிக்க கூடாது. சரி, ஓகே, இந்த இடத்துல பர்பிள்ல இருந்து போனாங்க, ஆனா அதுக்கு மேல போய் இந்த இடத்துலயும் க்ளோஸும் வச்சிருச்சு. திரும்பவும் கீழே வந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம வெளியில போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது லாஸ்டா இந்த எஃபெக்ட் தான் காமிச்சிருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. சரிங்களா? இந்த லோயர் லோ பிரேக் அவுட்டை எப்பவுமே கேட்ச் பண்ண கத்துக்கோங்க. இது நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். இது 5 மினிட்ஸ்ல தான் இருக்கணும்னு இல்லை, 3 மினிட்ஸும் நீங்க எடுத்து பார்க்கலாம். நான் இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா நீங்க 3 மினிட்ல கூட எடுக்கலாம். சரிங்களா? 3 மினிட் நல்லா ஒர்க் ஆகும். இது ஸ்கேல்பிங்க்கு 3 மினிட் பெட்டரா இருக்கும். நமக்கு ஒரு நல்ல சரியான ட்ரேட் வேணும் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல கிடைச்சா இன்னும் பெட்டரா இருக்குங்க. சரிங்களா? இதுல நீங்க ஹையர் ஹை பிரேக் அவுட் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டினியூ 3 கேண்டில் வைக்கணும். 3 கேண்டிலோட ஹைக்கு மேல எப்போ க்ளோஸ் வைக்குதோ அது ஹையர் ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து பாருங்க, கண்டினியூஸா 3 கிரீன் கேண்டில், அகைன் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இப்ப இந்த கேண்டில் க்ளோஸ்ல இந்த 2 கேண்டில் எது ஹை அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் 171க்கு மேல எப்போ க்ளோஸ் வைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வைக்கல. இந்த கேண்டில் பாருங்க 176. அவ்வளவுதான், மார்க்கெட் ஷூட்டப் ஆகி பெருசா ரேலி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல டெய்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய டிரான்சாக்சன்ஸ். நீங்க ஆப்போசிட்ல மட்டும் போறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே, யார் சொன்னாலும் மார்க்கெட் மேல போகாது, கீழே இறங்காது. மார்க்கெட் ரூல்ஸ்ல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எப்பவுமே. அதுதான் நிரந்தரம். சரிங்களா? ஓகே, நம்ம ஆட்டோ பிரேக் அவுட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம்.
ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் படி இது 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இதே ஆட்டோ பிரேக் அவுட் லெவலை நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல வச்சுட்டு பிஹெச்டிஎல் ஆஃப் பண்ணிடுங்க. எதோ ஒன்று ஆன் பண்றீங்களோ மற்றதை ஆஃப் பண்ண கத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்னும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இங்க பிளாக் லைன் 146ங்க. நான் வந்து இந்த 146லாம் நான் எந்த லெவலையும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த லோயர் லோ பிரேக் அவுட்டை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுல இந்த லோயர் லோ பிரேக் அவுட்ல எடுத்துக்காது. இங்க இருந்து மார்க்கெட் 146ல இருந்து போனது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் தான். அதுல இருந்து மார்க்கெட் பெரிய அளவுல ஷூட் அப். நமக்கு இந்த டார்கெட்டே போதுமானது. இது அதுக்கு மேல போனதுன்னா நமக்கு தேவையே இல்லைங்க. சரிங்களா? சரியான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதுமானது. இதே டேட்டாவை நீங்க ஆப்ஷன் டிசைடர்லயும் தாராளமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டிசைடர்ல இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க பிரைஸ் லெவலையும் பிளாட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அப்ப நீங்க இந்த பிரைஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்? பை தாராளமா எடுக்கலாம். அது போக பாருங்க 192ல ஒரு பை கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். மார்க்கெட் சூட் அப் ஆனது பெரிய அளவுல போய் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்பொழுதைக்கு மார்க்கெட் அதுவும் அந்த 3 மணிக்கு மேல உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி மார்க்கெட் ஆனது அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் திரும்ப அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? மார்க்கெட்ல நம்ம வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, போதுமானது. மண்டே மார்க்கெட்டும் நம்ம வீக்லி லெவல்ஸும் நீங்க அப்டேட் பண்ற பார்த்துக்கோங்க. இப்போ நான் மந்த்லி லெவல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மண்டே மார்க்கெட் தான் வந்து மந்த் ஓப்பன் உடைய லெவல் கிடைக்க போகுது. அந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டா எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, அது மறந்துடாதீங்க. போன மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது லாஸ்டா ஏப்ரல் மாதத்தோடைய டேட்டா வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. டிரான்சாக்சன் அதிக புள்ளிகள் நகர்ந்திருந்தது, கேப் அப் கேப் டவுன்லாம் நடந்தது. ஆனா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மொமெண்டம் கிடைக்கலைங்க. அதாவது மார்க்கெட்டுடைய ஓவரால் ஹை இதுதான் லோ. ஸோ இந்த டிரான்சாக்சன் படி நம்ம எடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை நான் காமிக்கிறேன். பிவோட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். அந்த பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,782. சரியா பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் 2 இயர்லியில சப்போர்ட் 2ல இருக்குங்க. அப்ப 23,782 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் இந்த மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுவே மந்த்லில 728க்கு மேலேனாலே மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கும். இது வந்து பஃபர் பாயிண்டா எடுத்துக்கோங்க, 60 பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது பொசிஷனல் வேல்யூ மட்டும்தான். இன்ட்ராடேக்கு நம்ம டெய்லி வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் சரி, முதல்ல மந்த் பார்த்துருவோம். மந்த் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சரி ஜூன் மாதத்தினுடைய அதிகபட்சம் மேல போற மாதிரி இருந்தா மார்க்கெட் 25,118 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதுவே அதுக்கு பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,948 அப்படிங்கிற லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மந்த்லி லெவலுங்க. அதுக்கு வந்து மார்க்கெட் 782க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி போகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுவே டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,628 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு பஃபர் பாயிண்ட் 22,798 வரைக்கும் ஒரு பஃபர் பாயிண்டா வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப 628 அண்ட் 798 அப்படிங்கிறது அதிகபட்சம் இந்த மாதம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இறங்குமான்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து டெய்லி லெவல்ஸ் மூவ் பண்ணும்போது அந்த டெய்லி லெவல்ஸையும் இதைய பொசிஷனல் லெவல்ஸையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பவுமே அப்படிதான் பார்க்கணுங்க. சரிங்களா? ஓகே, இதுவே வந்து இப்போ ஜூன் மந்தோடைய மந்த்லி மூவ் அப்படிங்கிறது 318 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குங்க. அது எங்க நீங்க பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவும் டெய்லி லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோமோ அதே போல இந்த மாதத்தினுடைய ஓப்பன் பிரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் 318 பாயிண்ட்ல நீங்களே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே போட்டுக்கலாம். சரிங்களா? 318 பாயிண்ட் மேலையும் 318 பாயிண்ட் கீழையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பையபோ அண்ட் செல் பிலோன்னு எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த சைடும் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கும். எப்போ அந்த 318 பாயிண்ட் தாண்டுதோ அப்ப அடுத்தடுத்த
3 டார்கெட் 900 பாயிண்ட் அப்படிங்கிற டார்கெட் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆனா 3 டார்கெட் அடிக்குமா அல்லது அதிகபட்சம் 25 118 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதுவே கீழே இறங்கும் போது 22 628 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட் மந்த் டேட்டாலாம் கொடுத்துருந்தேன். நீங்களே வந்து டே கேண்டில்ல டேட்டா வைஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டை நம்ம வந்து யார் சொன்னாலும் நம்பக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது தான் மார்க்கெட். இதை வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு டே கேண்டில் வச்சிருக்கிறேன். மார்க்கெட் லாஸ்ட் மந்த் ஃபுல்லா கன்சாலிடேஷன் ஜோன்ல மட்டும்தான் இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மந்த் ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் லாஸ்ட் டேல முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பீரிஷ்னு நம்ம பிளைண்ட் ட்ரேடா எடுத்துக்காதீங்க. அது எப்பவும் நல்லது இல்லை. அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ். நான் கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸோட மட்டும் நீங்க மூவ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த பிரைஸ் தான் முக்கியமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வீக்லி லெவலை பொறுத்த வரைக்கும் வீக்லியோடைய ஹை வந்து இதுதாங்க. வீக்லியோடைய லோ வந்து இது. நான் இப்போ லைன்ஸ்ல எதுவும் அதிகமா டிரா பண்ணல. இதை நீங்க மைண்ட்ல எப்போ வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கக்கூடிய ஹை வந்து 24,089, அதாவது 90ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து வீக்லியோடைய லோ 23,485ன்னு எடுத்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வீக்லியில 728ங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸா இருக்குங்க. அதாவது மந்த்லியோடைய புல்லிஷ் லெவலும் அதுதான், வீக்லியோடைய புல்லிஷ் லெவலும் இதுதான். இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த வீக், அதாவது கம்மிங் மண்டேல இருந்து, நாளைய மார்க்கெட்ல இருந்து 728க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த அப் ட்ரெண்ட் ரேலி அப்படிங்கிறது அதிகபட்சம் முதல் டார்கெட்டா வந்து லாஸ்ட் வீக் உடைய ஹைங்க. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது 24,322 அப்படிங்கிற லெவலுக்கும், அதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 24,408 அப்படிங்கிற பிரைஸ் லெவலுக்கும் போகும். சரிங்களா? நீங்க ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்கறதையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் செல் ஆனதே வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மேல போனாலும் 100 பாயிண்ட் கூட அதிகமா போகாதுங்க. ஆனா எமோஷனலா ட்ரேட் பண்ணாதீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெய்லி லெவல்ஸையும் நம்ம பொசிஷனல் லெவல்ஸையும் மேட்ச் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 728க்கு கீழே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா லாஸ்டா வச்சிருக்கக்கூடிய லோ வந்து சப்போர்ட்டா இருக்கும். இதை உடைக்கக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் வந்து 23,252 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை உடைக்கும் போது 23,168 அப்படிங்கிறது இந்த வீக் உடைய அதிகபட்சம் கீழே இறங்கக்கூடிய லெவல், கம்மிங் வீக் உடையது. சரிங்களா? இதை மட்டும் பொசிஷனல் லெவலா வச்சுக்கோங்க. நாளைக்கு ஓப்பன் பிரைஸ் எங்க ஆகுதோ அதை வந்து மந்த்லி லெவலுக்கு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இனிமேல் என்ன நீங்க டிபெண்ட் பண்ணி பழகாதீங்க. சரிங்களா? ஓகே, சார்ட்டை ஒரு கிளியரா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் என்ன பயாஸ்ங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து டெய்லி லெவல்ஸ், அதாவது மண்டே மார்க்கெட்டுக்கு என்ன பிரைஸ் லெவல் அதிகபட்சம் 23,682ங்க. இந்த பிரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலா இருக்கும். சரிங்களா? இதுவே கீழே இறங்குற மாதிரி இருந்தா 23,288 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டுங்க. அதுக்கும் உடைக்கும் போது 23,212ங்க. நிறைய லைன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாங்க. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. மண்டே மட்டும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் தான் போகும்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரேஞ்ச் அதிகமா இருந்தா மார்க்கெட் கொஞ்ச நேரம் 1 hour ட்ரேடே பண்ணாதீங்க. மண்டே பொறுத்த வரைக்கும் 11 o'clock மேல ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அதிகபட்சம் போகும்போது 24,202ங்க. சரி, 24,202 போகுமா? 23,772.
63,728. ஓகே, ஒன் செகண்ட். இந்த லெவலை மட்டும் அதிகபட்சம் மேலே போனால் மட்டும் நான் கொடுக்கக்கூடிய ஸ்விங் வந்து இந்த ஸ்விங் எடுத்துக்கலாங்க. அதாவது 24,252ங்க. 24,252. இது இந்த ஸ்விங் வரைக்கும் அதிகபட்சம் மேலே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 24,202ங்க. இது வந்து அதிகபட்சம் மண்டே மார்க்கெட் மேல, ஏன்னா ரேஞ்ச் அதிகமா கிடைச்சிருக்கிறதுனால அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாதான் மார்க்கெட் இந்த டார்கெட் நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ப்ளூ லைன் டு அதே மாதிரி மண்டே மார்க்கெட்டுக்கு ரேஞ்சுங்கிறது 135 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. சரிங்களா, 135 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. எங்க ஓபன் ஆகுதோ அந்த பிரைஸ் இருந்து ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் போகும், ஓப்பன் டு ஓப்பன் போகாது. அதனால மறந்துடாதீங்க. எந்த இடத்துல ப்ளூ லைன் ட்ரிகர் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கோ அல்லது சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் பை ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சம் ரிஸ்க் 10 பாயிண்ட் மட்டும் வைங்க போதும். சரிங்களா, லெவல்ஸ் தெரியல அப்படின்னா நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியமும் நான் கொடுத்துறேன், அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க, அதுவே போதுமானது. மண்டே பொறுத்த வரைக்கும் லெவல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 23,650 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது 252க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதுவே 23,750 புட் ஆப்ஷன் பிரீமியம் 100 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா, இதனுடைய அதிகபட்ச டார்கெட்டுகள் இவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் உடைய லெவல்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா பாருங்க, வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் யாரை நம்பியும் மேலேயோ கீழேயோ இறங்காது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க, இதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா, ஓகே. வேற ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு பின் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.